அறுசுவையை விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பிரிஞ்சால் பெரிய கத்திரிக்காயில் ஒரு ஃப்ரை. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு பெரிய கத்திரிக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மசாலாவில் வந்து நம்ம பரட்டிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் எல்லாமே டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலாஸை வந்து தடவி இந்த மாதிரி எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாஸ்லாம் நல்லா கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் ஸ்லைஸ் எல்லாம் வந்து 1 பை 1 போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா மசாலாஸ்லாம் வந்து கருகிடும், கத்திரிக்காயும் வேகாது. ஸோ சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா தான் இந்த ரெசிபி சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எகெயின் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரொம்ப குயிக்கான ரெசிபி. பார்க்குறதுக்கு ஃபிஷ் மாதிரியே இருக்கிறதுனால கிட்ஸ் வந்து இதை கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம மசாலாஸ்லாம் வந்து ஃபிஷ்ஷுக்கு ஆட் பண்ணுற மாதிரியே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் கிட்ஸுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நம்ம ஃப்ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அன்றைக்கி பருப்பு சாதம் செஞ்சுருந்தேன். ஸோ அந்த பருப்பு சாதத்துக்கு வந்து செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த பருப்பு சாத ரெசிபியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.